என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒருவரை அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உயிர், உனக்கு எப்பொழுதும் உண்மையாக இருக்க துடிக்கின்ற ஒரு உயிர், இவரை நான் இன்று உனக்கு அடையாளப்படுத்தி விடுகின்றேன். இல்லை என்றால் இனியும் உன் வாழ்க்கை வீணாகிவிடும். என் குழந்தையை, நம்மை சுற்றி இருப்பவர்களுள் உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிக்க தெரியாமல் என் குழந்தை நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நான் என்ன நடத்தினாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் சரி, இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி எந்த விஷயத்தையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு பல நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் நடந்தேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும், உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் நீ நன்கு அறிந்த உண்மைதானே. இந்த கருப்பன் இப்பொழுது உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சற்று கவனமாக கேள். ஏனென்றால் வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கின்றது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நமக்கு வீணாகி கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று யோசித்து யோசித்து உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மைகளை நீ தொலைத்து விட்டாய். சில நல்ல மனிதர்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்து விட்டாய். ஆனால் இந்த நிலையை மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க வேண்டும். எதுவாக இருந்தாலுமே நமக்கு உள்ளது உள்ளபடி தெரிந்துவிட்டால் அதன்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடுவோம் அல்லவா? அதன்படி இந்த வாழ்க்கையை நாமும் வாழத் தொடங்கி விடுவோம் அல்லவா? அதற்கு தெய்வம் தானே உனக்கு வழிகாட்டி கொடுக்க வேண்டும். அதனால்தான் இந்த கருப்பன் உனக்கு அந்த வழியை காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் உனக்கு அதனை என்னவென்று சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற பொழுதில் எல்லாம் உன் அப்பன் முன்னின்று அதனை உனக்கு நடத்தி கொடுக்க தயங்காமல் நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்பதுதானே விதி. அதே நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதுதானே விதி. இந்த விதியை இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியான புரிதலில் கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும். உன் வாழ்க்கை உனக்கே உனக்கான ஒட்டு மொத்த மனநிறைவையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், நடப்பது அத்தனையும் நம்மை நல்வழிப்படுத்தவும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை கொடுக்கவும் தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இந்த நிலையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும். இந்த சூழ்நிலையும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து வைக்கும் என்பதனை புரிந்து கொள். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும். இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை இந்த கருப்பனின் அன்பினால் மெய் சிலிர்க்க வைக்கும். அதனால் இந்த நேரம் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த இந்த விஷயத்தினால் சுற்றி இருக்கின்ற உறவுகளில் யார் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர் யார் என்று கேட்டால் சட்டென்று நம்முடைய தாயும் தந்தையும் நம்முடைய உடன் பிறந்தவர்களும் என்று சொல்லிவிடலாம். ஆனால்
இப்பொழுது இருக்கின்ற இந்த கலியுகத்தில் ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. பணம் என்ற ஒன்றுதான் இங்கு யார் மீது அன்பு செலுத்த வேண்டும், யார் நல்ல நிலையில் இருக்கிறார்களோ அவர்களின் மீதுதான் நாம் அத்தனையையும் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வுகளுக்குள் இப்பொழுது இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் சிக்கி தவிக்கின்றார்கள். தான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன, தன் உடன் பிறந்த உறவுகளாக இருந்தால் என்ன, பணம் இருந்தால் தேடிச் செல்வேன், பணம் இல்லை என்றால் ஒதுங்கிக் கொள்வேன் என்பதுதான் இன்றைய மனிதர்களின் மனநிலையாக இருக்கின்றது. அதனால் இவர்கள் எல்லாம் உன் மீது உண்மையான அன்பு வைத்து எப்பொழுதும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதனை எதிர்பார்க்காமல் உன்னை தேடி வருவார்கள் என்று சொன்னால் அதை நான் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்த கருப்பன் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும் இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்றும் நான் சரியாக கவனிக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்காக உயிரை கொடுப்பவர்களும், நீ வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களும், உன்னை பெற்றவர்களும், உன் உடன் பிறந்தவர்களும் என்று சொன்னால் அதை ஒருபொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் கருப்பன் யாரை பற்றி பேச வந்திருக்கிறார்? இதையும் தாண்டி நம் மீது உண்மையான அன்பும் நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று நீ யோசிக்கிறாயல்லவா? உன்னுடைய இந்த யோசனைக்குத்தான் இன்று இந்த கருப்பன் முடிவினை கட்ட வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே உனக்கு நல்லதை நடத்த வருவது யார் என்றும், இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வருவது யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் கைகொட்டி சிரிக்கின்றார்கள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அங்கு நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது உனக்கு பிரச்சனைகள் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நாம் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட முடியாது. இந்த நேரத்தில்தான் இந்த கருப்பனுக்கு சில உண்மைகள் புரிந்தது. எவ்வளவுதான் இவர்கள் உன்னை பார்த்து நீ வாழக்கூடாது, உன் வாழ்க்கை அழிய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு சிலர் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதனை, உனக்கும் நல்லது நடத்த இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதனை, அப்பேற்பட்ட இந்த மனிதர்களை உடனடியாக என் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும். கருப்பன் எப்படி சந்தோஷப்பட்டேனோ அதுபோல நீயும் இந்த நிலையை உணர்ந்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதனால்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற அத்தனை செய்திகளுமே நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களையும் இந்த விஷயங்கள் கொடுத்து விடுகின்றது. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நமக்கு வேதனைகளையும் இவையெல்லாம் கொடுத்து விடுகின்றது. இந்த நிலை கடந்து நாம் எந்த நேரம் நமக்கானது எல்லாம் கிடைக்கும் என்று நம்புகிறோமோ அந்த நேரத்தில்தான் நமக்கும் நல்ல விஷயங்களை கண் முன்னால் தெய்வம் காண்பித்து கொடுக்கும். நல்ல மனிதர்களையும் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். அந்த வகையில் இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனால் உண்மையாகவே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உயிர் இப்பொழுது உன் கண் முன்னால் தெரிய போகின்றது. இவர்களை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, இவரின் அடையாளத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். உன்னுடைய உணர்வுகளுக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுப்பவர், நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதனை எப்பொழுதுமே செவி கொடுத்து கேட்பவர், உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன் வந்து நிற்பவர், சந்தோஷத்தில் உன்னிடத்தில் பங்கெடுத்து கொள்ளவில்லை என்றாலும் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் ஓடி வந்து அதனை உன்னோடு பங்கெடுத்து கொள்பவர், உன்னுடைய கண்ணீரை கண்டால் தன் கண்கள் கலங்கி நிற்பவர், உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் முன்னால் நின்று தட்டி கேட்க துணிபவர். இது மட்டுமா? எந்த நிலையிலும் உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது பணத்தை பெரிதுபடுத்தாமல் அதை உனக்கு கொடுத்த உதவ நினைக்கின்ற ஒருவர். இப்பேற்பட்ட ஒருவரை என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக் கூடாதல்லவா? அப்பேற்பட்ட ஒருவர்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவும் உன் மீது எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவராகவும் இருக்கின்றார்.
இது உன்னை பெற்ற தாய் தந்தையும் இல்லை, உன்னோடு உடன் பிறந்தவர்களும் இல்லை. நீ கொண்ட ஒரு நல்ல நட்பு தான் இப்பொழுது உனக்கு கை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த நட்பை சில காலமாக நீ பிரிந்திருந்தாலும் இப்பொழுது அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு அதிகமாகிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலக முடியாது என்கின்ற ஒரு நிலை உனக்கு வந்துவிட்டது. ஆரம்பத்தில் புரிதலின்மையினால் இந்த நட்புக்கும் உனக்கும் இடையில் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தது. சட்டென்று மனஸ்தாபங்கள் வந்துவிடும், ஆனால் மீண்டும் அது சரியாகிவிடும். ஆனால் இப்பொழுது எல்லாம் பக்குவமடைந்த நிலை வந்துவிட்டதல்லவா? எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து அதற்கு முடிவினை அப்பொழுதே நாம் வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு என் குழந்தையின் வாழ்க்கை மாறிவிட்டது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து உனக்கு என்ன கொடுக்கப் போகிறோம் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த கருப்பன் சொன்ன விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதும் உனக்கு நான் கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக நல்ல சந்தோஷத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதற்கும் என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை. இந்த கருப்பன் நான் இருந்து உன் முன்னால் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி தரும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை இல்லை என்று நீ மறுத்தக்கூடாது. என் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நட்பு இல்லையப்பா என்று நீ சொல்வாயானால் நன்றாக சிந்தித்து பார். நட்பு இருந்ததை நீ இழந்து விட்டாயா, அல்லது அந்த நட்பு மீண்டும் உன் வாழ்க்கையில் வரப்போகிறதா என்று. எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை, எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. ஒரு சிலரால் மட்டும்தான் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிலரால் மட்டும்தான் இதையெல்லாம் தன் வாழ்க்கையில் நடப்பதை என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும். நல்ல நேரத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் இந்த கருப்பனின் அருளால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது. இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. அப்பன் சொன்னது போல உனக்கு இனி ஒவ்வொரு நொடியிலும் பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது. நீ கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு இந்த கருப்பன் ஒரு நல்ல உறவை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன். இது போன்ற ஒரு அன்பு கிடைக்காமல் நீ ஏங்கி தவித்திருக்கிறாய். நமக்கும் ஆறுதல் சொல்லவும், நம் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்த்தவும், நாம் தவறான பாதையில் செல்ல நினைத்தால் நம்மை சரியான பாதைக்கு அழைத்து வரவும் யாரேனும் ஒருவர் நம் வாழ்க்கையில் இருந்து விட மாட்டார்களா என்று ஏக்கம் கொண்டு தவித்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்து விட்டது. உனக்கு நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் தருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றங்களை கொடுப்பது போல இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மன மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும், எதுவெல்லாம் தர வேண்டும் என்று என் பிள்ளை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் வருவது அத்தனையும் உன் வாழ்க்கையில் இது போன்ற நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கிறது என்றால், சில சமயங்களில் இந்த கருப்பன் உன் முன்னால் எடுத்து வைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள மறுக்காமல் இருந்து விட்டாலே போதும். எதிர்வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். என் பிள்ளையே, கஷ்டத்தை எதிர்கொள்ள ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால்தான் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கின்ற தகுதி அவனுக்கு இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் இதை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை ஒருபொழுதும் நீ மறந்து விடாதே. நடப்பது அத்தனையும் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை.
நான் இருக்கும் வரை இனி உன் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை. எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நீ கடந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.